நிரந்தரம் அல்ல. 7 ஆண்டுக்கு முன்பாக இதே எம்கேஆர் பெருங்கொண்ட ஒரு குடிகாரர் என்பது இவ்வளவு பேர் மத்தியில் சொல்வது தைரிய வேண்டும் எனக்கு உண்டு. இதே நத்தத்துக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு வந்திருக்கேன். சீரகம்பட்டி எங்கள் பெரியப்பா உட்காந்துருக்கார். சீரகம்பட்டி படையப்பா மாமா நாரதர் அவர் என்னை அழைத்து வந்தார். அப்பெல்லாம் போதையில் தான் இருந்தேன், உண்மைதான். ஆனால் இந்த மதுவென்று ஒரு அரக்கனை தள்ளி வைத்தேன். இன்று எத்தனையோ மக்களை காப்பாற்றக்கூடிய கலைஞர் நான் வள வந்து கொண்டுறேன். இதில் ஐயா யாராவது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னு உண்மைதான். எங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் எல்லாம் இந்த கோமாளி பைய எம்கேஆர் கூட இன்றைக்கி ஆடிட்டு நாளைக்கு போயிடுவையா வேறு ஊர். எனக்கு கூட உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு உறவுகள் அண்ணன் தம்பின்னு சொல்ல நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு வேணும். நான் எங்கே போவேன்? அதனால் குடிக்காதீங்கண்ணே, குடிக்க வேணாம்ண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்கண்ணே. என்னத்தை இல்லை, நான் எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் உங்களுக்கு நகைச்சுவை தான் தெரியும். நான் ஸ்கூட்டியில் சரக்கு போட்ட டயத்தில் விழுந்துட்டு என் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறேன். இந்த மாதிரி விழுந்து கைகாலெலாம் அரைச்சி பிடிச்சி அவள் உடனே மேடையில் போய் ஜோக்கு பண்ணியா, எந்திரிச்சு வாயா, இதே உனக்கு பகுமானம் மசுறான்டா. அதனால என்னை இழுத்துட்டு கிடந்தா கூட எவன்ட்டையும் சொல்லக்கூடாது. வெட்டி வெட்டி உதஞ்சா கூட இப்போ நான் நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உதையினேன், வீம்புக்குனே உண்மையிலே நடக்குதுன்னு வை, இப்படி ஓடி உதையினேன். 10 பேர் பார்த்துட்டு இங்கே வாடுறா எம்கேஆர் அண்ணே, எப்போ பார்த்தாலும் ஜோக்கு பண்ணிக்கிட்டே இருக்குடா, அடே வெட்டி முறத்தல்னால் இங்கே வாடுறா, சாம்பெல்லாம் வாயில் கொப்பிடிச்சு தெரியுது. அதனால தான் நகைச்சுவையாளன் என்ன பேசினாலும் அதை பார்த்து ரசித்த மக்களுக்கு போகிறான் அவன் கோமாளியாகத்தான் தெரியும். இந்த கோமாளிக்கும் நிறையா சோகங்கள் இருக்குது. இந்த கோமாளிக்கும் உலகத்திலே நிறையா மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு லட்சிய கனவு இருக்குது. அன்பர்களே, இது விளம்பரம் அல்ல. வாட்ஸ்அப்பில் இளைஞர் பூரா குரூப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த படம் போட்டிருக்காக, இந்த சரக்கு இதோட கலந்தடிச்சா கிருன்னு ஏறுது, பீரடிச்சா 1க்கு 2 கிலோமீட்டருக்கு சிறுன்னு போகுது. அதை வாட்ஸ்அப்பில் பேசுவது பொழுதுபோக்கு அல்ல. ஒரு வாட்ஸ்அப் தளம் ஆரம்பித்து மாதம் 100 ரூபா வசூல் பண்ணி அந்த கிராமத்திலே ஏதாவது வறுமையிலே ஒரு குடும்பம் வாடினால் அந்த பணத்தை நீங்கள் உதவி செய்தால் இந்த இளைஞர்கள் அத்தனை பேர் பாதத்தையும் எம்கேஆர் தொட்டு வணங்குறேன். ஐயா ஏமா இங்கே வர்ற மாதிரி வந்துச்சுங்க அண்ணே, சாங் பாடுவோமா? தென்பாண்டி தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம், நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம், அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே அவர் அப்பாருமா, அவர் செய்து வந்த சாதனை பெருமைதான் அம்மா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம் செய்து வந்த சாதனை எவ்வளவு தெரியுமா, அந்த நல்லதொரு மனிதனை வாழ்த்தி பாடுமா. அக்கினி சிறகடிச்சு உள்ள அக்கினி சிறகடிச்சு அணுசக்தியை விட்டு நல்ல அணுசக்தியை விட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் நன்னானே, நாட்டுக்கு கலாம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் நன்னானே. அவர் ஏபிஜே அப்துல் கலாம் சொந்தம் தானே. பொடு தந்தானே தந்தானே தந்தான குயிலே, பொடு திந்தாலே லேலோ தில்லே ரமயிலே. தன்னானே தன்னானே தந்தான குயிலே, தில்லேலே தில்லேலோ என்னோட மயிலே. பள்ளி செல்லும் பிள்ளைக்கு பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் தாய் போல இருந்தாரு, அப்துல் தாய் போல இருந்தாரு. இளைஞர்கள் வழிகாட்டி ஆசக்கண்ணானே, வழிகாட்டி ராசக்கண்ணானே, இளைஞருடைய வழிகாட்டி ஆசதனானே. அவர் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னேனே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம், தெய்வ சுடர் அப்துல் கலாம், தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
விண்மீது கனையவினா தமிழக மண் மீது புகழ்த்துவேன் அவர் மண் மீது புகழ்த்துவேன் அப்துல் கலாம். விண்மீது கலையேறினார் மண் மீது புகழ் தூவினார் மண் மீது புகழ் தூவினார் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே நன்னானே தேசிய விஞ்ஞானியே நன்னானே அவரை போல யாரும் பிறக்க மாட்டார் சொன்னேனே. அப்துல் கலாமை போல யாரும் பிறக்க மாட்டார் என்று சொன்னேனே. என்ன கரத்திலும் பொன்னலாம் கொடியே மதி மரியாதை குறியே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நத்தம் கிராமத்திலே இந்த புண்ணிய பூமியிலே நத்தம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த புண்ணிய மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷியாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுகை BN கனகராஜன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலின்னு இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேசுகிற அஞ்சுதம் பாட்டுக்கென்றே பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எங்கள் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து சிறு வயதிலிருந்து நாடக உலகத்திலே அரிதாரம் பூசி அந்த பேரை அந்த புகழை இதுவரைக்கும் விடாமல் காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு MKR மருதமணி அதுக்கப்புறம் தேடக்கூடிய ஒரு நபர்னா என் தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி மணிகண்டன் தான். வாழ்த்துக்கள் தம்பி. அண்ணே சாமி வந்துருச்சு. இந்த பக்கம் வண்டி பூரா எடுத்தாதே சாமி வாங்கி உள்ள வர முடியும். இந்த பக்கம் இருக்கிற வண்டி எல்லாமே தவிர்த்து எடுத்துருங்க. சாமி வந்து நின்று இருக்குது. இந்த பக்கம் வண்டி நிப்பாட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே வந்து எடுங்க. சாமி அப்போ அவன் வர முடியும். ஐயோ இங்கே வரணுமே ஆளுங்க இல்லை வண்டி வச்சிருக்க ஆளு ஊட உட்காந்து ரொம்ப சிரமமே. இங்க இருக்கிறவங்க யாராவது வண்டி எடுத்துருங்க. சாமி உள்ள வரணும். சாமியை காக்க போடக்கூடாது. இருக்கிற வண்டியை வந்து எடுத்துருங்க. சேஜிபியை வச்சு அதை பூரா இது பண்ணலாமா இல்லை வண்டியை பூரா பெரிய பாக்கெட்டை அள்ளி பைபாஸில் கொண்டு போய் போட்டு வேறு வழியில் போகிறோம். இதில் யோசிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நம்ம வண்டி எங்கே நிற்கிது? பெருங்கொண்ட கூட்டம். சாமியை காக்க போடாதீங்க. அப்படி சாமியை காக்க போட்டாலும் அந்த சாமி நமக்காக பொறுத்து கொண்டு அருள் தரும். உங்கள் 2 வீலர் பைக் இருந்தால் பொறுமையாக சென்று எடுங்கள் என் அன்பு உறவுகளே. நானே தட்டிக்கிறேன் ஒரு பருப்பும் வேகலை. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது என் அன்பு தம்பி 2 ஆண்டுக்கு முன்பாகத்தான் இந்த தமிழக மக்களிடையே நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன் இந்த பெட்டி தம்பியை. ஆனால் இன்னைக்கு எந்த ஊரு நான் நாடகம் பேசினாலும் நான் சென்றாலும் மணிகண்டனை ஆறுமுனியத்துக்கு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய அன்பு என்னைய கூட நீ மறந்துரு. உன்னை வளர்த்து விட்ட இந்த தமிழக மக்களை என்னைக்கு மறந்துடாத. வாழ்த்துக்கள் தம்பி. புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த இன்னைக்கு நத்த மாரியம்மன் கோயில் திருவிழா. இங்கே எத்தனையோ பூ கட்டக்கூடிய புண்ணியமான தொழில் செய்யக்கூடிய அத்தனை உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நத்தத்திலே. அந்த புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி. வாழ்த்துக்கள் தம்பி. நீ தொடர்ந்து நாடக ஆடி நல்லா சேர்த்து வை. உன் பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்று வச்சுருக்க நகை எடுத்து வை. உன் பொண்டாட்டிக்கு நல்லா லாடிப்பா நைட்டி எடு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறியை வதக்கி வச்சு தண்ணியை போட்டு குசி விட்டு போ. சேர்த்து வைன்னு தான் சொன்னேன் போன வருஷம். இப்போ பொன்னமராதியில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைடான்னா இவன் மொத்த ATM மிஷினையே சேர்த்து வச்சுருக்கேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் கடல் முண்டை. இங்கே வந்த உறவுகள் பூரா பெத்த தாயிடம் பாச காட்டுவதில் அளவு கடந்தவர்கள். தாய் இல்லாமல் நம்ம இல்லை தம்பி. நீ பாடக்கூடிய தாய் பாடலை கேட்டு இவர்கள் எல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் தாய்க்காக. அப்படி ஒரு தாய்ப்பாட்டு பாடுப்பா. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள்
ஹார்மோனியம் பின்பாடல். அண்ணே எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? அழுகிற மாதிரி அழுதுக்கு அப்புறம் ஆனந்தத்தோடு கைதட்டணும். கைதட்டணும். பாடுறா என் தம்பி, நானும் அம்மாவை நினைச்சுக்கிறேன். பாட்டை பாடு. பாடுறேன். ஓ பொண்ண போல ஆத்தா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைல சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே அடி தூளே சமக்கா சமக்கா சமக்காலம் சமக்கா சமக்கா சமக்கா. கொஞ்சம் உள்ள பாத்ரூம் முறைக்கு வர்றியா? செருப்புக்கிட்ட அடிக்கிறேன் முண்டை. என்ன யாரும் கை தட்டல? இது ஏ அந்த நீ தலைவட்டா அது முண்டை எதுக்கு வந்தேனே தெரியல. எறும்பு வெதர்ல கடிச்சு பிடிச்சாதே. இல்லை தாய் பாட்டு பாடுறா. சிக்குவாலா நக்குவாலான்ட்டு தாய் பாட்டு பாடுறா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம்பாத்தா நீரத்தாம்பாத்தா கண்ணீரத்தாம்பாத்தா கண்ணீரத்தாம்பாத்தா. வாழ்த்துக்கள். அதுக்காக சூப்பர் சூப்பர்னு சொல்றேன்னா சம்பளத்தில் 1000 ரூபாய் ஏற்றப்படாது. உளுந்த வடை அதே அப்பந்தேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி நமது இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன் பாசத்துக்குரிய என் அன்பு அண்ணன்
நகைச்சுவை நடிகர் சேதுராஜன், நகைச்சுவை நடிகர் சேதுராஜன் அண்ணன் சார்பாக தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு 101 நன்கொடை வழங்கிய அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி 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 கடந்தவர்கள் நன்றி நன்றி. சிறுகுடி நியாஸ் அவர்கள் அம்மா படலை பாராட்டி எனக்காக 100 ரூபாய் கொடுத்த அண்ணா அவர்கள் நன்றிண்ணா. நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள். அடிப்பா. போதும் போதும், எதுக்கு அது விடு விடு. ஏன்னா திறமைக்கு வயசும் ஒரு காரணம் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. சாமியான் பத்தனா அந்த வாரு அவன் சைக்கிள் டயருன்னு அந்த ரவுண்டாக இருக்கிறத தூக்கி ஓட்டினாலும் ஓட்டுவேன். தம்பி எலி ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வா குஞ்சாணி. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகை நீலகண்டேன். புத்ரு இங்க வா. யாரை கேட்ட 550 குத்து குத்துனேன்? யாரை கேட்ட? காசு கொடுக்குறது யாரு? உனக்கு சம்பளம் நான் தானே, நீ எனக்கு அண்ணன் தானே. இதை செய்யக்கூடாது. ஆந்திராவில் ஒரு ஆள் இதை செஞ்சதுனால 3 வருஷம் கடுங்கால தண்டுறேன். பப்ளிக்கில் ஓட்டக்கூடாது. உள்ள வையா, உள்ள வை. ஓட்டக்கூடாதுண்ணே. பேர் சொல்லும் போது ஒரே குத்துதேன். அப்படி லேசாக தடவிட்டு எண்ணெயை போட்டு வச்சிரு. இப்போ நான் பாடுறேன், ஒரு பாட்டுக்கு போடு. ஏடோ மோகம், இதை தனியாக குடிச்சுக்கிறேன். ஏதோ டாகம் நேத்து வர வேற போடு. நக்கல் பண்ணுறியா? போய் மண்டி விட்டு வாமா பண்ணு. போய் மண்ணை கலைச்சி வாமா பண்ணு. மாலை எடுத்துகிட்டு போய் சேகநட்டில் விற்க பார்க்குற. தயவு செய்து காவல்துறை ஐயா உத்தரவிடுறாங்க. டூலர் வண்டி இதில் அதிகமாக நிற்கிதான். சாமிங்கிட்ட வர முடியாமல் காத்து நிற்கிது அன்பு உறவுகளே. அதனால் அந்த டூலர் பைக்கு யார் இருந்தால் இந்த பகுதியில் நிப்பாட்டினா வந்து எடுத்து ஐயா அந்த வண்டி நம்பரை பார்த்து ஃபைன் அடிச்சு விடுங்கய்யா. சீ சீ சீரனு நீ சீ சீ சீ. காரு ஆட்டோ எல்லாமே நிக்குது. சாமி நிக்குது. கோச்சுக்கிறாம வண்டிக்கு வந்து எடுங்க. வண்டி எடுத்துருங்க. பைக்கு காரு ஆட்டோ எல்லாமே எடுத்தாதான் சாமி வரும். நீங்க இருக்கிற தயவுசெய்து வந்து எடுங்க. காவல்துறை அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் சொல்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ சொன்னையே தயவுசெய்து எடுங்க. சாமி நின்றுட்டு இருக்குது. வண்டி எடுங்க. ஆட்டோ காரு 2 வீலர் அப்படியே சுத்தமா மறைச்சிக்கிருச்சு. அப்படியே தயவுசெய்து வாங்க. பைக் எடுங்கய்யா. நாடகம் பார்க்க வந்தது ஒரு குத்தமா? ஃபைன் அடிப்ப முடியே. ஃபைன் 100 ரூபா 50 ரூபாய்னாலும் கட்டிட்டு போயிடலாம். 15,000 20,000னா அந்த பைக்கு 8,000 ரூபாய்க்கு போகாதியா. சாமி அழைக்க போகிறேன். ஹலோ, ஆடல் அரசி, அபினிய சுந்தரி, நாத்திய தாரகை, நல்ல வில்லதன், சின்ன சிமுண்டு மூட, 2 கரையாம்புத்து, ஒரு செவரொட்டி, அருமையான பிள்ளை. அந்த பிள்ளையை என்ன தடவைனாலும் கேட்பாருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் எடுத்து போட்டுறாங்க. புரிஞ்சேன் கந்து கந்தான் ஆளை நிப்பாட்டேன் என்னை அடிக்கிறது. நான் கூட சமாளிச்சிருக்கேன். மருதமணிக்கு புரிஞ்சேன் எனக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன். இருப்பா ஒரே விஷயம். மருதமணி அண்ணனும் நானும் ராமர் லட்சுமணன் மாதிரி தான். எங்கள் அண்ணன் நான் அண்ணன் என்ட்ரன்ஸ் வரமாட்டார். எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கும். எல்லாருமே திறமையான ஆளுங்க தான். டான்ஸை சந்திக்கும் போது அண்ணே வருவார். பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி.
எம்மா ஓ எம்மா 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 அடி எம்மா 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 நகைச்சுவை மன்னன் எங்கள் அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 13 நாளாக கடும் வாமப்பில் இருக்கிறார். வெயிட்டான பொருள் தூக்கினால் முதுகுத்தண்டு முறிந்துவிடும் என்பதற்காக ஒரே ஒரு முட்டை புரோட்டாவை பார்சலை கையில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இந்த நாடகத்துக்கு ஒளி அமைப்பு சென்ற இடமெல்லாம் வெற்றிவாக சூட வரக்கூடிய எங்களது உமா சவுண்ட் சர்வீஸ் நத்தம் உமா 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 மைசட்டி இதுதாம்மா நத்தம் வட்டாரத்துல பெருதாம்மா எங்க உமா மைசட் நத்தம் சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு உமா மைசட்டு இதுதாம்மா வளர்ந்து வாழன்னு நீங்கதாம்மா நத்த மாரியம்மே அருளோடு ஓஞ்சட்டு படிக்கணும் அதுக்கு எனக்கு 1001 முடியணும் பட்டைய கிளப்புதோடா இவ்வளோ வார 100 ரூபாய் நகட்டலை ரொம்ப வலிக்குதா உமா உண்மையிலேயே இந்த இவ்வளோ அவுட்டரில் வந்து மை செட்டை இவ்வளோ தெளிவாக அமைக்கிறது எத்தனை பேரால் முடியும் என்பது எனக்கு தெரியல. உங்களால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். நத்தம் உமா மை செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்புறவர்களை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓனர் யாரு? கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துட்டு போ, நமக்குள்ள 1008 இருக்கான். அவருக்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பொறி சி ஆறுமுகம், பூக்கடை ஏ வடிவேல், TN 42 மென்ஸ்வர் நத்தம் பஸ் ஸ்டாண்ட், காமராஜ் முப்புளியான் பேங்கர்ஸ், பொட்டு அம்பாள் காய்கறி கடை, SP பழனிசாமி பிரியாணி கடை அவுட்டர், டீ ஸ்டால் பெரியசாமி, உமர் பழக்கடை, மீனாட்சி சுந்தரம் பூஜா சந்தன கடை, ஏ செந்தில்குமார் கோயிலா டிராவல்ஸ், நீ காமாட்சி ரெடிமேட்ஸ், பி செல்வம் அதிர்ஷ்டம் ஜவுளி கடை செல்வராணி, திருநங்கை கே ஐயாவட்டி, அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பேன். என் பேரை சொல்வதை விட என்னையே இந்த உலகம் புறா யூடியூப் சேனலில் எடுத்து இத்தனை உறவுகளை ஒன்று சேர்த்த யூடியூப் சேனல் 5 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காடமங்கலம் முருகன், செந்துறை திருப்பதி ஸ்டூடியோ, ராஜா இங்கிட்டு ராஜா, அது பொழுதுபோக்கு, எல்லாத்துக்கும் நன்றி. ஒன்று ஏதாவது போட எழுதி ஊண்டு எனக்கு ஒன்றும் தெரியல, பூராமே என் சொந்தங்கள் என் தம்பியை. நீங்கள் இந்த நாடகத்தை யூடியூப் வாயிலாக எடுத்து ஏதாவது போட்டு விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வயிறுன்றது ஒன்று தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு இன்னைக்கு கடவுளாக காட்சி அளித்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சி கொள்ளத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். திரைப்படத்தில் நடிக்கும் போது கூட இந்த சந்தோஷமெல்லாம் எனக்கு இல்லை. ஏன், என்னதான் ஒரு திரைப்படத்துக்கு போனாலும் ஆயுள் உள்ள வரை மேடையிலே நான் கோமாளியாகத்தான் இருப்பேன். இந்த சொந்தங்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. இந்த மக்களிடையே நான் கோமாளி வேஷம் போடுவேன். மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வேன். அடியன் MKR. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் MK ராதாகிருஷ்ணன். எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான்
இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சு எம்கேஆர் பாபுனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடித்து விட்டு அந்த சூம்பக்காலனை இழுக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே. உங்க பேருங்கய்யா? இயாஸ் முகமது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பங்காளி. கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நோய் இல்லாம யார்கிட்டையும் கடன் பெறாம நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம வணங்கக்கூடிய சாமியினோட அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். பார்த்து ஏங்குது லக்கான் கோழி ஒன்று கூவுது. அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது. அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது. அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னு மச்சின்னு மச்சின்னுட்டா இந்த லைலா ஓட்ட மச்சின்னுட்டா. இவன் காதல் போரில் கச்சினிட்டா. இவன் பார்த்தா சின்ன ரஜினிட்டா. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது. அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. மச்சான் ஞானம் ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நாளா காணோம். ஏ மச்சான் ஞானம் ஓ தங்கச்சி எங்கடா ரொம்ப நாளா காணோம். காலேஜுக்கு போனேன்டா 2 நாளா காணலடா. நேத்து முதல் துங்கலடா நெப்போலியன் கேக்குதடா. லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ கத்துது. கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது. கத்திரி கோலு அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாளு. ஏ கத்திரி கோலு அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாளு. பச்சைக்காம்பு வெத்தலடா பொட்டவாயி பத்தலடா. நெத்திலிமி வத்தலடா நேவிக்கார கப்பலடா. ஐயா கடை அம்மா ஐயா கடை உளுந்து வட டக்கரு. காப்பி மச்சான் தோச்சை கேக்குது. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது. அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது. ரத்னா காப்பி மசால் தோசை கேக்குது. அதுக்கு ரவா லட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏ மச்சின்னுட்டா இந்த லைலா ஓட்ட மச்சின்னுட்டா. இவன் காதல் போரில் கச்சினிட்டா. இவன் பார்த்தா சின்ன ரச்சினிட்டா. ஒயிட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது. அத பாஸ்ட் புட்டு கடைய பார்த்து ஏங்குது.
அளவு கடந்த கூட்டமா இருக்குதே. ஆஹா, என்ன நம்மளோட மேக்கப் பண்ணி அதிகமா பண்ணிருக்க. அப்புறம் தம்பி எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மிருதங்கார கருப்பு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மூர்த்தி என்ன, அப்புறம் நீங்களா எப்படி இருக்கீங்க? அப்புறம் நீங்க வந்தனே, நீங்க எப்படி இருக்கீங்க? ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கீங்களா? ஒரு அப்பா வணக்கப்பா. ஏன் கொஞ்சம் சலசலப்பு கொடுத்தா தான் என்ன? அப்படி கொடுங்க. கிளப்பு கிளப்பு. ஏப்பா என்ன கிளம்பவே கிளம்பாது போல வண்டி. அப்புறம் அண்ணன் ஒளிவிரிக்க நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை விட்டு நீங்க டீ குடிக்கிறீங்க. உங்களுக்கு இப்படி இருக்குள்ள அந்த மூத்திரமா போய் தொலைட்டு போ. யூடியூப் முருகன் வணக்கம். வந்தமா பட்டமா பண்ணமா இருக்கட்டும். நமது பணியோடு தொடரவே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த போலோ தோப்பு தாண்டா. நான் ஏறி உழுப்பட்டுமா பழத்த நாடும் பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த போலோ தோப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த போலோ தோப்பு தாண்டா. பாம்புக்கு பஞ்சமே இல்லை, நிறைய இருக்கு. நம்ம நத்த முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவே கூட்டமும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு கூட்டம். ஆமா, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லாரிக்கு மேலதான் எடுக்க முடியும் பாம்பு. நல்ல பாம்பு உருவங்கண்டு மாமா சாமத்தையில நான் வருவேன். நல்ல பாம்பு உருவம் கொண்டு மாமா சாமத்தையில நான் வருவேன். ஏறி தாண்டா மாமா ஏறப்பா பக்கம் மேடம். சூப்பர் ஒளிபிரிக்கு அதை விட சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சானே யாக்கா இந்த அப்படி ஸ்டைலா மிருதகார் கொண்டு விட்டீல, அது என்ன கிஸ்? அதுக்கு பேரு அவர் கிஸ் இல்ல, அந்த கிஸ் டிஃபரெண்டா இருக்கு. எல்லாம் இப்படி விடுவாங்க, நீங்க வித்தியாசமா விடுறீங்க. நம்ம அனிதானாவே ஒரு தனி வித்தியாசமா ஒன்று இருக்கணும். சரி சரி, எந்த ஒரு விஷயமே ஒளிபிரிக்கு சூப்பர். பரவாயில்ல. ரசிகர்கள் உண்மையுமே அளவு கடந்த கூட்டம். அன்னைக்கு எல்லா பேத்துக்கும் நம்ம முத்துமாரன் அவர்களோட எல்லா பேருமே நல்லா இருக்கணும். நம்ம அப்பா அவர்களுக்கு முதல் நன்றி. இன்னைக்கு தான் நான் அப்பா பார்க்குறேன். ஆமாம், உண்மையுமே சொல்கிறேன், கலையரங்கம் ரொம்ப அமைப்பாக நல்லா கட்டியிருக்கிறியா ராசா கலை. போன வருஷம் வந்துட்டு மூத்திரைக்க கூட போக முடியாமல் கிடந்துச்சு. கலையரங்கம் கட்டிய அனைத்தையும் ரசிக பெருமக்களுக்கு முதல் நன்றி. ஆமாம், ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாம், சரி பப்புன் யாருக்கு வந்துருக்கிறது? பப்புன் எம்கேஆர் மருதமணி. எம்கேஆர்னா எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன். என்ன உங்க அண்ணன் பெரிய உன்ன பருப்பு என்ன ராதாகிருஷ்ணன் பயமா? அந்த பருப்புக்காண்டி தாமா அவ்வளவு கூட்டம். நிப்பாட்டியா என்ன அப்படி சொல்றீங்க? ராதாகிருஷ்ணன் பெரிய ஆளா? தலைவா நீதி சத்து போச்சா கத்துக்கள். பா ராதாகிருஷ்ணனா ஒரு பயமா? அப்படி ஆஹா. ஹலோ ஏனே நோண்டணும்னு ஆசை இருந்தா நான் சும்மா தான் நிக்கிறேன், நீ வந்து நோண்டிட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, எப்பா மருதமணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாரு? அவர் தான் மருதமணி. 2 பேருமே சூத்து ஒட்டி இன்னைக்கு வரட்டும். ஒன்று ராதாகிருஷ்ணன் மருதமணியும் வரட்டும். ஒன்று ராதாகிருஷ்ணன் மருதமணியா
இல்ல அனிதாவான்னு பார்ப்போம். பாப்போம். இதுதான் நம்ம 3 பேத்துக்குள்ள உள்ள போட்டிய. ஏன்னா அது 2 பேரும் இப்பதான் கிளம்பிட்டு இருக்குதுங்க. என்ன கிளம்புது? முடிஞ்ச அளவு கிளம்பி பார்க்கட்டும் சூத்தோட்டி. வாப்பா மருதமணி. 4 பேத்துல வரேன். சரி வாங்க. இது ராத்திரி நேரம். யம்மா 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 யம்மா. ஒருவரமா தூக்கத்தை காணோம். ஓடு யம்மா 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 யம்மா. ஒரு என்னங்க? பதிலே சொல்லுங்க. அது என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அது ராத்திரி 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 ராத்திரி. சரணம் ஐயப்பா. மிருதங்கற ஏன் எல்லாரும் இப்படி இஞ்சி தின்ன மாதிரியே உட்காருங்களே? கலகலன்னு இருக்கப்பா. மருதமணியை வர சொல்ல முடியாது. என்ன பண்ணுவ? மருதமணியை வர சொல்ல முடியாது. ஏன் சீனு முடிஞ்சதான் மருதமணியை வரட்டும். உங்க ஒப்ப புண்டா இந்த மருதமணி, இந்த மருதமணி ஓட்டப்பள்ளி வரட்டும். ஹலோ அண்ணா எக்கோ சொன்னேன். உங்க சௌரியத்துக்கெல்லாம் வர சொல்ல முடியாது மருதமணியை. நான் முடிச்சு எடுத்தா அவரை கூப்பிடுவேன். அவர் வேணுமா? அவர் என்ன கூட்டிட்டு போய் என்னதான் பண்ணி தொலைய போற? மச்சா மச்சா ஏ ஆசை மச்சா எப்பதான் வருவீங்க? மருதமணி ரெடி ஆயிட்டியா? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசிரவாடு. ப்ரோ ஒரே கண்ட்ரோலா வைங்க. நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளோ டவுனுக்குள்ள வைக்கிறது ரொம்ப சிரமம்தான். உண்மை நல்லா இருக்கு. ஒரே கண்ட்ரோலா வச்சுட்டு கையை எடுத்துக்கோங்க. சரி நம்ம ஆளை கூப்பிடலாமா? ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவு. ஏ மச்சா 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 ஆசை வச்சானே. என்ன ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன உள்ளே சவத்த மச்சான் சொல்லு உள்ளே சவத்த மச்சான் சொல்லு உள்ளே ஏ சின்ன மச்சான் என்ன உள்ளே சவத்த மச்சான் சொல்லு உள்ளே ஏ சவத்த மச்சான் புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? ஏ சின்ன புண்டே செவத்த புண்டே செவத்த புண்டே புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? ஆஹா நாங்க புதுக்கோட்டை அனிதா யாரு மச்சான்? ஏ ஏ ஏ ஏ ஏ சின்ன புள்ளு போறா ஜா. எல்லா பேருமே அவருடைய ஆர்வத்தில் இருக்க நம்ம அவரை விடுறது தான் நல்லது.